1999வது வருஷம் இயக்குனர் எழில் இயக்கத்துல நடிகர் விஜய் நடிப்புல வெளிவந்து ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற படம் துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படம் உருவான சமயத்துல நடிகை சிம்ரன் சென்னையில சொந்த வீடு இல்லாம தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய ரெசிடென்சி ஹோட்டல்ல தங்கி படப்பிடிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ இயக்குனர் எழில் சிம்ரனை தொடர்பு கொண்டு துள்ளாத மனமும் துள்ளும் கதைய சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட சிம்ரனுக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கதாபாத்திரத்தை பத்தியும் கதைக்களம் பத்தியும் எழில் முழுமையா விளக்கியிருக்காரு. ஆனா கடைசியில எழில் ஒரு நிபந்தனைய சொல்லியிருக்காரு. சிம்ரன் பார்வையற்ற பெண்ணா நடிக்கணும். ஆனா கண்ணாடி போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுல நிபந்தனை. இந்த நிபந்தனைய கேட்டதும் சிம்ரன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா, பார்வை இல்லாத கதாபாத்திரங்கள கண்ணாடி போட்டு நடிக்கிறது தான் அவங்க பார்த்து வளர்ந்திருக்காங்க. கண்ணாடி இல்லாம எப்படி பார்வை இல்லாதவரா நடிக்கிறது அப்படின்னு அவங்க குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சிம்ரன் இந்த சவாலை ஏத்துக்கிட்டு பார்வையற்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. பல வருஷத்துக்கு பின்னாடி அந்த படத்த பார்த்தாலும், தான் எப்படி அப்படி நடிச்சேன் அப்படின்னு தனக்கே ஆச்சரியமா இருக்கிறதா சிம்ரன் சொல்லியிருக்காங்க. கண்ணாடி போடாம பார்வையற்றவரா நடிக்கணும் அப்படின்னு எழில் சொன்னப்போ, தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் அப்படியே இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. துள்ளாத மனமும் துள்ளும் படம் வெளியாகி 25 வருஷங்களுக்கு மேல ஆகப் போகுது. ஆனாலும் கண்ணாடி போடாம பார்வையற்றவரா நடிச்சது தனக்கு இன்னும் ஆச்சரியமாவும், அதிர்ச்சியாவும் இருக்கிறதா சிம்ரன் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தகவல் இணையத்துல வைரலா பரவிட்டு வருது. சீரியல் நடிகை ஹரிப்ரியா சமீபத்துல நேரலை ஒண்ணுல ரசிகர்களோட உரையாடிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களோட உடல் தோற்றம் பத்தி வந்த சில எதிர்மறை கருத்துக்களுக்கு பதில் குடுத்திருக்காங்க. குறிப்பா, அவங்க குண்டாயிட்டதாவும், ஆன்டி மாதிரி மாறிட்டதாவும் சில ஆசாமிகள் மோசமா வர்ணிச்சு கருத்துக்கள தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இதுக்கு ஹரிப்ரியா பதிலளிச்ச விதமும், அவங்க தெரிவிச்ச கருத்துக்களும் இப்போ இணையத்துல பரவலா பேசப்பட்டு வருது. ஹரிப்ரியா ரொம்பவும் நிதானமாவும், அதே நேரத்துல அழுத்தமாவும் தன்னோட கருத்துக்கள பதிவு பண்ணியிருக்காங்க. ஆன்டியா இருந்தா என்ன? வயசாகிறது இயற்கை. வயசு ஏறிட்டு போறத எப்படி தப்பா சொல்ல முடியும்? எல்லாருக்குமே வயசு ஆகத்தானே செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வயசு அதிகரிக்கிறது இயற்கையான ஒண்ணு அப்படின்னும், அத குறை சொல்றது சரியில்ல அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னோட உடல் எடை அதிகரிப்புக்கு கால்ல ஏற்பட்ட காயம் ஒரு காரணம் அப்படின்னும், அதனால உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னும் அவங்க விளக்கம் குடுத்திருக்காங்க. இங்க ஒல்லி, சிவப்பு தான் அழகு. கருப்பு, குண்டு அழகு இல்ல அப்படின்னுலாம் கிடையாது. எல்லாமே அழகு, எல்லாமே அழகு அப்படின்னு அழுத்தமா கூறியிருக்காங்க. உடல் எடை, நிறம் மாதிரியான வெளிப்புற தோற்றங்கள வச்சு ஒருத்தர எடை போடுறது தவறான கண்ணோட்டம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு அழகு இருக்குது அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. நேரலை அப்போ ரசிகர் ஒருத்தர் அவர ஆன்டி அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, "இளமையா இருக்க டிப்ஸ் குடுங்க" அப்படின்னு பதில் குடுத்திருக்காங்க. இது ரொம்பவுமே நகைச்சுவையாவும், அதே நேரத்துல அந்த ரசிகர்களுக்கு ஒரு பதிலடியாவும் அமைஞ்சிருக்கு. ஹரிப்ரியாவோட இந்த பேச்சு பல முக்கியமான விஷயங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சமூக வலைதளங்கள்ல நெறைய பேர் உடல் தோற்றத்த வச்சு மத்தவங்கள விமர்சிக்கிறது வழக்கமாயிருச்சு. ஹரிப்ரியாவோட பதில் இந்த மாதிரியான செயல்கள் தவறானது அப்படிங்கிறத உணர்த்துது. வயசு அதிகரிக்கிறது இயற்கையானது. அப்புறம் தவிர்க்க முடியாதது. அத ஏத்துக்கணும் அப்படிங்கிறத ஹரிப்ரியா வலியுறுத்தியிருக்காங்க. அழகு அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றத்துல மட்டும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான அழகு இருக்குது அப்படிங்கிறத அவங்க தன்னோட பேச்சின் மூலமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஹரிப்ரியாவோட இந்த வெளிப்படையான பேச்சு, அப்புறம் தெளிவான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பாராட்டுக்கள பெற்று வருது. உடல் தோற்றம், அப்புறம் வயது பத்தி தவறான கருத்துக்கள வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு.